வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த ராஜா இருக்காருல்ல, அவரு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இது மாப்பிள்ளை உங்களுக்காக வாங்கினது, இதை போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் கேக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. சூப்பரான ஒரு கியூட்டான சுடிதார் போட்டுக்கிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ளை எல்லா பிளானும் பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல நான் இங்க இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நான் கிளம்புற மாப்பிள்ளை. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு, பிளான் எல்லாம் ரொம்ப பயங்கரமா பண்ணிருப்பீங்க போல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லையா பின்ன, இன்னைக்கு பிப்ரவரி 14, உனக்கு நான் பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கேன், வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணுல ஒரு துணியை வச்சு கட்டுறாரு. ஹீரோயின் கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் தான், வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அழைச்சிட்டு போறாங்க. ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க. போனதும் நம்ம ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, உனக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு அங்க கேக் எல்லாம் இருக்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப ஹீரோயினோட கண்ணுல இருக்கிற அந்த துணியை கைட்ட ஒரு பலூன் வெடிக்குது. அதுல இருந்து நிறைய பூக்கள்லாம் தூவுது. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. இது ரொம்ப சூப்பரான சர்ப்ரைஸா இருக்கு. இந்த மாதிரி நீங்க சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதை விட இன்னும் நிறையவே இருக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அதுல ஒரு கிஃப்டை எடுத்து ஹீரோயினுக்கு ரிங் கொடுக்கறாரு. முட்டி போட்டுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட, வில் யூ பி மை வேலண்டைன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்குறாங்க. ஹீரோ அந்த ரிங்கை ஹீரோயினோட கையில போட்டு விடுறாங்க. அப்ப ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வா கேக் வெட்டலாம் அப்படின்னு நேரா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கேக் வெட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா கேக் வெட்டுறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க, பிடிக்காமையா இருக்கும்? இந்த மாதிரி எனக்கு யாருமே சர்ப்ரைஸ் கொடுத்ததே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, இதே மாதிரி நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே ஹாப்பியா இருக்கோம், எந்தவித பிரச்சனையும் இல்லாம. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சர்ப்ரைஸ் எல்லாமே முடியுது. அப்ப ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, உனக்கு மாலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை தானே, வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயினை மாலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிட்டு ஜாலியா சுத்துறாங்க. அதே நேரத்துல அந்த வில்லி சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க அந்த பக்கமா வராங்க. ஹீரோயினும் ஹீரோவும் அப்படி போறத பார்த்துட்டு அந்த சந்திரா போட்டோ எடுக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ இந்த நாள் அன்னைக்கு இந்த டிரைவர் பைய கூட சுத்துவா, இப்பவே நான் அக்காக்காரி கிட்ட சொல்றேன் அப்படின்னு வில்லி என்ன பண்றாங்கன்னா அப்படியே போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப ஈஸ்வரி எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வராங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினையும் காணோம். அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, எங்க ரேவதி, காலையில இருந்து ஆளை காணோம் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ரேவதி கோயிலுக்கு போயிருக்கா. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னது கோவிலுக்கு தனியா போயிருக்காளா? எதுக்கு அவளை கோவிலுக்கு தனியா விட்டீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, சரி போயிட்டு வரட்டுமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இதை கேட்டுதான் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் அவளை தனியா அனுப்புறது தப்பு. அப்ப வில்லி அந்த இடத்துக்கு அக்கா, உன் பொண்ணு கோவிலுக்கெல்லாம் எங்கேயும் போகல, உன் பொண்ணு அந்த டிரைவர் பைய கூட சுத்திக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு காதலர் தினம்ல, அதனால அவ புருஷன் கூட போயிட்டு லவ்வர்ஸ் டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி எந்திரிக்கிறாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்றீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் இப்ப என்னை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும்க்கா, அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் டேவை தான் கொண்டாட போயிருக்காங்க அப்படின்னு. ஆனா எல்லாரும் சேர்ந்து உன்கிட்ட நல்லாவே ஏமாத்துறாங்க, உன்னை நல்லாவே
நல்லா ஏமாத்தி பழகிக்கிட்டாங்க. அந்த டிரைவர் பையன் எல்லாரையுமே நல்லா மாத்தி வச்சிருக்கான். இங்க பாருக்கா, இதுக்கப்புறமும் நீ உன் பொண்ணை வந்துட்டு அவன் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்காத. சீக்கிரம் அவங்க 2 பேரையுமே பிரிக்கிறதுக்கான வழிய பாரு. நீ பாட்டுக்கு இப்படி விட்டுக்கிட்டே இருந்தீன்னா உன் பொண்ணு கண்டிப்பா உன்னை விட்டு போயிருவா. ஏற்கனவே துர்கா உன்னை விட்டு போயிட்டா. கண்டிப்பா அதுக்கு இவன் தான் காரணமா தான் இருக்கும். இப்ப அதே மாதிரி ரேவதியையும் உன்னை விட்டு பிரிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு கொடூரமான திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னும் எத்தனை நாள் இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்ப சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி ராஜாவை பார்த்து, ரேவதி எங்கன்னு கேட்டதுக்கு கோவிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ரேவதி அந்த டிரைவர் பை கூட லவ்வர்ஸ் டேவை கொண்டாட போயிருக்காளா? வரட்டும் அவளுக்கு இருக்கு அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஈஸ்வரி இங்க பாரு, விவாகரத்து 6 மாசம் கழிச்சுதான். விவாகரத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு. நம்ம பொண்ணு அவ புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா நீ அவங்க 2 பேருமே பிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு மாப்பிள்ளைய நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் கூட லவ்வர்ஸ் டேவை கொண்டாடாம எவன் கூடயே கொண்டாடிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி உனக்கு வெக்கமா இல்ல? மாப்பிள்ளை கூட ரேவதி லவ்வர்ஸ் டேவை கொண்டாடுறா. ஆனா நீ தெரியாத ஒருத்தவன் கூட லவ்வர்ஸ் டேவை கொண்டாடணும் அப்படின்னு கோச்சிக்கிற. நீ பண்றது எல்லாமே ரொம்ப தப்பு ஈஸ்வரி. நம்ம பொண்ணு அவன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிய பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா நீ அவங்க 2 பேருமே பிரிக்கிறதுக்கான வழிய பாக்குற. ஓ வீட்டுல ஏற்கனவே இந்த சந்திரா அவ புருஷ கூட வாழாம இப்படி வந்து இருக்கிறது பத்தலையா? உன் பொண்ணு இப்படி இருக்கணும்னு நினைக்கிறியா? இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்காவுக்கு யார பிடிக்கலையோ அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதனாலதான் அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா கூட வந்து இருக்கிறேன். என் அக்காவுக்காக நான் ரொம்ப பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கேன். நீங்க யாரும் என்ன கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ரொம்ப கோவத்தோட ஈஸ்வரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நான் தியாகம் பண்ணது இவங்க யாருக்குமே பெரிய விஷயமா இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எனக்கு நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க யாருக்கும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. நீ அதை பத்தி எல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததோட ஈஸ்வரி ரேவதிய பார்த்து, ஏய் எங்கடி போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என் புருஷன் கூட நான் லவ்வர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தேன். இதுல என்ன இருக்கு? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அவனுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. 2 பேருக்குமே நான் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து இப்படி பண்ணுவ அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ இங்க 2 பேருமே பிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற. நீ பண்றது சரியா? இங்க பாருமா, தேவையில்லாம நீ சித்தி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உன் பெத்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறியா? நீ சொல்ற மாதிரி அவரை விட்டு நான் பிரிஞ்சேன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கைய பத்தி நீ யோசனை பண்ணி பாத்தியா? என்னோட எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணி பாத்தியா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் அதுக்குதான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்திருக்கனே, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, யாரு இந்த டம்மி பீஸையா? இவனை கல்யாணம் பண்ணிக்கவா? அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு இவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? இவன் யாரு, எங்கேருந்து வந்தான், எதுவுமே தெரியாது உங்களுக்கு. நீங்க பாட்டுக்கும் எவனையோ கூட்டிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணி சொல்றீங்க. எப்படிமா நான் கல்யாணம் பண்ணுவேன்? நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப தப்புமா அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அப்போ அக்கா எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு, நீ எடுக்கிற முடிவு எல்லாமே சரி அப்படின்னு பேசுறியா ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி இதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நடக்கும்போது இடையில புகுந்து பிரச்சனைய பெருசாக்குறது உங்களுக்கு வேலையா போச்சு. இங்க பாருங்க சித்தி, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இருக்காது. அம்மா கிட்ட சிவனாடி கூட எந்தவித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவன் கூட நீங்க தொடர்புல இருக்கீங்களே, அதை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க சித்தி, உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா நீங்க இடையில வராம இருக்கிறது நல்லது. இதை கேட்டதும் வில்லி அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா பாத்தியாக்கா இப்படி பேசுறதுன்னு பாத்தியா? இவளை நான் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தேன், ஆனா எப்படி பேசுறா பாத்தியா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி நீங்க தூக்கி வளர்த்தது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஆனா நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொல்ல மாட்டேன் சித்தி. என் லைஃபையே கெடுக்கிறதுக்கு பாக்குறீங்க. நான் இவரு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ
எங்க 2 பேரையுமே பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா கிட்ட கண்டதையும் சொல்லி பிரிக்கிறதுக்கான வழிய பாத்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொல்ல மாட்டேன் சித்தி. இத கேட்டதும் வில்லி செம காண்டாகுறாங்க. அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இதுக்குதான்க்கா ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த டிரைவரை பையல வீட்டுக்குள்ள சேர்க்காத அப்படின்னு. எல்லாரையுமே அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான் பாத்தியா. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, இங்க பாரு, நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறேன், தயவு செஞ்சு இவனை மறந்துரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னால முடியாது. அப்ப ஈஸ்வரி டக்குன்னு ரேவதியோட கழுத்துல இருக்கிற தாலிய கலட்ட போக ஹீரோயின் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ டக்குன்னு ஈஸ்வரியோட கையை பிடிச்சி என்ன காரியம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வைப்ப. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட பாக்குறீங்க, நீங்க பண்றது சரியா அப்படின்னு சொல்ல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் இந்த தாலி, நீ கட்டின தாலி கழுத்துல கிடக்கிறதுனால தானே இவ்வளவு ஆணவமா இவ பேசிக்கிட்டு இருக்கா. அத கைட்டிட்டா இவ ஆணவம் எங்க போகுது அப்படின்னு பாக்கலாம்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, தேவையில்லாம உங்க தங்கச்சி இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க அப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு சித்தி. அதுக்கு வில்லி ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் பண்றது எல்லாமே சரிதான், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஏ ரேவதி, இப்ப கலெக்ட போறியா இல்லையா. அப்ப ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி அவங்க அத்தையோட கையை பிடிச்சு தட்டி விட்டுட்டு, ரேவதி என்னோட ஒய்ஃப், நீங்க என்ன சொன்னீங்க, விவாகரத்துக்கு இன்னும் 6 மாசம் கிடக்கு, 6 மாசத்துக்கு அப்புறமும் நீங்க இதே மாதிரி எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரேவதியோட கழுத்துல இருக்கிற தாலிய கலட்டலாம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி ரேவதியோட கழுத்துல இருக்கிற தாலிய நீங்க கலட்டினீங்க, அதுக்கப்புறம் நான் யாரு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா பாத்தியாக்கா எப்படி பேசுறான் அப்படின்னு பாத்தியா, இவெல்லாம் இப்படி பேசுவான் அப்படின்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன், இவன் எந்த அளவுக்கு பேசுறான் பாத்தியா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, இவன் இப்படி பேசுவான் அப்படின்னு நானுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, என் பொண்டாட்டியோட கழுத்துல கிடக்குற தாலிய கலட்ட முயற்சித்தது உங்களோட தப்பு, அதை நான் தடுக்கதான் முயற்சி பண்ணேன். அதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இதை கேட்டது ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் இன்னும் 6 மாசம்டா, 6 மாசம் முடிஞ்ச பிறகு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு நான் மறுவேளை பாக்குறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, ரேவதி என் மேல ரொம்ப அன்போடையும் காதலோடையும் இருக்கான், அவளையும் என்னையும் உங்களால கண்டிப்பா பிரிக்கவே முடியாது, அது நடக்கவும் நடக்காது. நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப தப்பு, இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு தரமான பதிலடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா ஹீரோயினை பார்த்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. சோ இத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இப்படியே நீ விட்டுக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கேன் சரிப்படாது, சீக்கிரம் இவனுக்கு ஒரு முடிவு கட்டி 2 பேருமே பிரிக்கிறதுக்கான வழிய பாருக்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு வழிய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பீட்ஸ் பிரேஸ்லெட் யாருக்குமே பிடிக்காம இருக்க முடியாது. நம்ம வியர் பண்ற எல்லா காஸ்டியூம்ஸ்க்கும் சூப்பரா செட் ஆகுறது இந்த பீட்ஸ் பிரேஸ்லெட். ஸோ இந்த பீட்ஸ் பிரேஸ்லெட்ல வந்து எலிஃபென்ட் ஷாம் வச்சு பீட்ஸ் பிரேஸ்லெட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததா இன்னொன்னு பட்டர்ஃப்ளை சாம் வச்சு ஒரு சூப்பர் கியூட்டான பீட்ஸ் பிரேஸ்லெட் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட எல்லாருமே அதிகமா கேட்கறது எலிஃபென்ட் பீட்ஸ் வச்ச பீட்ஸ் பிரேஸ்லெட் தான் அதிகமா கேட்கறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சாம் வச்ச பீட்ஸ் பிரேஸ்லெட் அதிகமா கேட்கறாங்க. இது எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததா பேர்ஷல் பீட்ஸ் பிரேஸ்லெட் கூட இப்ப நம்ம கிட்ட ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. அதிகமா எல்லாரும் கேட்கறது இந்த பேர்ல் ஷெல் வச்ச இயரிங் தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. இயரிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப கம்மி ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பிங்க் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன்.